காட்சி திருவிழாவில் சடாச்சர நாயகனுடைய அனுக்கிரகம் என்பது அற்புதமாய் வளர்ந்தோங்கி நின்றதை அகத்தியன் முழுவதுமாக கண்டோம். ஆகையால் காட்சி என்பது ஒவ்வொருவருக்குள்ளும் இயல்பாக சூட்சமமாக நிச்சயமாக தெரிந்திருக்க முடியும் என்ற கருத்தை. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் சிவமகா வாழைசித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழைசித்த சபையே போற்றி. ஐயனே போற்றி. ஐயனே, இன்றைய கோபூஜையப்போ ஐயா வந்து அந்த 5 முக தீவாரனை காட்டும் போது அந்த ஒரு நொடி பரந்தாமன் அருகில் நிற்கிற மாதிரி தெரிஞ்சது. அடுத்து வந்து ஆதிமூல கணபதிக்கு சுழுமுனைக்கு நேர தீவாரனை காட்டும் போது அந்த ஒரு நொடி வந்து ஐயா சுழுமுன், அதாவது விநாயகர் பெருமான் முன்னாடி அமர்ந்து அவர் சுழுமுனை தெரிஞ்ச மாதிரி காட்டியிருக்கு. அதுக்கடுத்து வேலுக்கு தீவாரனை காட்டும் போது அந்த வேலோட நெற்றிகன் மாதிரி மரகத மாதிரி விழுந்துச்சு அந்த நெற்றிகன், அந்த ஒரு இது தெரிஞ்சது. அப்புறம் தியானத்தப்போ 63 நாயன்மார்களில் திருஞான சம்பந்தர் நின்றுகிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து 4 பேர் வந்து இந்த 4 பேர் வந்து முன்னாடி உட்காந்துருந்தாங்க. சபையை சுற்றி 63 நாயன்மார்கள் உட்காந்துருந்தாங்க. அந்த காட்சி கிடைச்சது இல்லையா. அதுக்கடுத்து சடாச்சர சக்கரம் வந்து மேலே சுத்தது மாதிரி தெரிஞ்சது. அதுக்கடுத்து வந்து வாழைதேவி வந்து இந்த ஆசனத்தில் உட்காந்துருந்தாங்க. ஒரு கால் மடக்கி ஒரு கால் நீட்டி கையில் தாமரை மலரை ஏந்தி அமர்ந்திருந்த மாதிரி காட்சி கிடைச்சிருந்தாங்க இந்த ஆசனத்தில் அவங்க. அடுத்து வந்து நம்ம சபையோட பின்புறத்தில் ஒரு தியானத்தில் இருக்கும்போது ஒரு காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போனதுங்க ஐயா. காட்டுக்குள்ள போய் ஒரு சித்தர் தெரிஞ்ச காயோடைய அன்னைக்கு. அதுக்கு அடுத்து நம்ம சபையோட பின்புறத்துல மகாலிங்கம் சொல்லுவாங்க இல்லையா, சதுரகிரி மகாலிங்கம் மாதிரி அந்த பெரிய பாறை மாதிரி இருக்கிற அந்த லிங்கம் வந்து இருந்துச்சுங்க ஐயா சபைக்கு பின்னாடி. உள்ள இருந்த சிவலிங்கம் வந்து சாஞ்ச மாதிரி தெரிஞ்சது அவங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம பழனி ஆண்டவர் வந்து இளமையான ரூபத்தில் இருந்தார். அதுக்கு அடுத்த காட்சியில் வந்து ஆண்டி குளத்தில் வந்து நின்னாருங்க. அதுக்கு அடுத்து வந்துங்கய்யா ஒரு 2 வசனங்கள் வந்துச்சுங்கய்யா. தன்னை உணர்ந்து தனக்குள் தோன்றும் ஜோதியை உணர்ந்து. அதுக்கு அடுத்துங்கய்யா மண்ணையும் விண்ணையும் சமமாக பாவித்து இயல்பாக உணர்ந்திருக்கையில் இறையனி உணர்வாய் அப்படின்னு வச்சுங்கய்யா. அடுத்த வசனம் வந்துங்கய்யா ஒரு கடல் தண்ணி மாதிரி தெரிஞ்சு அதில் தீபம் எரியமாக தெரிஞ்சது, ஒரு ஜோதி எரியமாக தெரிஞ்சது. அதுக்கு அடுத்து சொன்னது, நீ எங்கே இருந்தாலும் சரி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி ஆன்மா வந்து ஈகை தன்மையோடு இறைத்தன்மையோடு இருக்கும்போது எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே இறையை நீ உணரலாம் அப்படின்னு தோணுச்சு. தண்ணீரோட விளக்கெரியும் அப்படின்னு தெரிஞ்சது. ஓம் அகதீசாய நமக. வியப்பான சபையில் வியத்தகு நிலை கொண்ட காட்சிகளால் வியந்து கண்ட காட்சிகளை எல்லாம் அகத்தியன் வியப்படைகின்ற நிலையாக உரைக்கின்ற நிலை கொண்ட அகத்தியன் என் செய்வது எதை பற்றி உரைப்பது என்று அகத்தியனுக்கே அற்புதங்கள் தான், அதிசயங்கள் தான், அபூர்வங்கள் தான் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை சித்தர்கள் உரைத்துக் கொண்டிருந்தார்கள். காலங்களில் அதிசயங்களைத்தான் கண்டு கொண்டிருக்கின்றோம் என்று சீடர்கள் சித்தர்களை நோக்கி கூறுகின்ற நிலை உயர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது என்று அற்புதமான நிலை. இவன் உரைத்த காட்சிகள், இவன் உரைத்த அத்துணை காட்சிகளிலும் ஏறக்குறைய ஒரு 90% காட்சிகள் அனைத்தும் சிவமகா வாழை சித்தனின் சீடனாக அவன் உருவம் தாங்கியவனாக அவன் உருவத்திற்குள் இருக்கும் அகத்தியனை தாங்கி உரையாடும் இச்சீடன் கண்ட காட்சிகளில் வந்த நிலைகள் தான் என்றார். ஒன்று கூட மாற்று நிலை இல்லாது அற்புதமாய் கண்ட காட்சி விநாயக பெருமானின் சுழுமுனையில் தீபங்கள் காட்டிய அத்தகைய நிலையில் அமர்ந்திருந்தவன் சிவமகா வாழை சித்தன் தான் என்றார். ஆகையால்தான் வாழை சித்த போற்றிகளை அகத்தியர் உரைத்தோம் அத்தலத்திலிருந்து கடத்திலிருந்து அற்புதமாய் ஒவ்வொரு நிலைகளிலும் இவன் உரைக்கின்ற நிலைக்குள் அற்புதங்கள். கோமாரா பூஜையை நிகழ்த்தியது
மகாவிஷ்ணு நிகழ்த்துகின்றான். மகாவிஷ்ணுவினுடைய நிலைக்குள்ளிருந்து அவதாரங்கள் பிரிந்து செல்கின்றன. அவ்வாறு பிரிந்து செல்கின்ற அவதாரங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் அனுக்கிரகத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றன என்று அகத்தியர் கூறுகிறார். அற்புதமாய் விநாயக பெருமானும் திருமுருக பெருமானோடு சிவ குடும்பம் அமர்ந்திருக்கின்ற பொழுது கோவாகா பூஜையை நிகழ்த்திவிட்டு தன் மருமக்கமார்களை இறுக அணைத்து அவர்களிடம் அன்பாக உரையாடுகின்ற காட்சியும் கண்டார்கள் என்ற அற்புத நிலைகள் நடைபெறும் சபைதனிலே உரைத்த வார்த்தையில் இருக்கும் உண்மை தன்னை தான் உணர்கின்ற பொழுது விண்ணையும் மண்ணையும் ஒன்றாக காண்கின்ற பொழுது இயல்பில் இறைவனை காண்பாய் என்கின்ற அற்புத தத்துவம். விண்ணையும் என்றால் தன்னை வாழ்த்துகின்ற பொழுது தான் உயர்கின்ற பொழுது, மண்ணையும் என்றால் தான் ஒரு நிகழ்வில் தோல்வி அடைகின்ற பொழுது இரண்டையும் ஒன்றாக பார்க்கின்ற ஒருவனுக்குள் இறைவன் இருந்து பயணிப்பான் என்ற இதுதான் அத்தகைய வார்த்தை நிலையில் சூட்சமம் என்ற விண் என்பது பாராட்டுதல், மண் என்பது உன்னை வீழ்த்த நினைப்பது, உன்னை தாழ்த்தி கூறுவது. இரண்டையும் ஒன்றாக ஒருவன் பயணித்துக் கொண்டு செல்கின்ற பொழுது அவன் இறைவனாக பயணித்துக் கொண்டிருக்கிறான். அற்புத நிலை கொண்ட ஏகாந்த நிலை கொண்ட காட்சிகளை கண்டார். ஏனெனில் பிரபஞ்ச மகாசபை அல்லவா. ஆகவே பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அத்துணை சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய வடிவங்கள், சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் அனைத்தையும் ஒரு சேர பிரபஞ்ச மகாசபைக்குள் கொண்டு வந்து அவர்களுக்குள் காட்சியாக வளர்க்கின்ற நிலைகளை அருள் தேவ சித்த கணங்கள் தன்னுடைய பணியாக செய்து கொண்டிருக்கின்றன என்ற அர்த்தம். நீ ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு சீடனும் சபையை ஏற்றுக்கொள்ள படிப்படியாக அவன் ஒவ்வொரு படிகளை கடந்து செல்கின்ற பொழுது அவனுக்கு தெரிகின்ற காட்சிகளின் நிலை உச்சமடையும் என்று அர்த்தம். ஒன்றுமில்லை, ஒரு நொடி, ஒரு இடைவெளி, ஒரு சிறு இடைவெளி உனக்கும் சித்தனுக்கும், உனக்கும் சபைக்கும், உனக்கும் உன் சரணாகதிக்கும் இடையில் சிறு இடைவெளி. அவ்விடைவெளியை எந்த ஒரு சீடன் பூர்த்தியடைய செய்கின்றானோ அவன் இவன் போல் பேருவான் என்ற அற்புதமாய் உயர்ந்து நிற்க அருள் திருப்பார் கடலில் கண்ட அற்புத ஜோதி அது சிவமகா வாழை சித்தன் தவம் இருக்கின்ற பொழுது, அவன் தவம் இருந்து எழுந்திருக்காத பொழுது, ஆற்றல் வெளிவருகின்ற பொழுது முதலில் வெளிவந்தது சுழுமுனை ஜோதி. அக்கடலில் இருந்து வருகின்ற காட்சியையும் நீ சூட்சமமாய் கண்டாய் என்பது. சிவமகா வாழை சித்தன் கையோண்டு எழுந்திருக்க புறப்படுகையில் சபை தோன்றியது. அவன் எழுந்து நிற்க கூட இல்லை. சபை எத்தகைய உச்சாணி கொம்பில் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றனர். அற்புதமாய் பணியாற்றுவது சிவமகா வாழை சித்தன் சுழுமுனை ஜோதிதான் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சிவமகா வாழை சித்தன் பணியாற்ற துவங்கவில்லை என்ற அர்த்தம். அவன் பணியாற்ற துவங்குகின்ற பொழுது இங்கு பணியே இருக்காது என்றார். நிலையை கண்டாய், அற்புதமான காட்சிகள் பெற்றாய், உயர்வாய் உன் திருவாய் மொழிகளில் இருந்து அகத்தியம் இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். ஓம் அகதீஷ்.